குளிர்காலம் தொடங்கும் வேளையில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சுவாச பாதிப்புகள் அதிகரிப்பது பொதுவான ஒன்றாக உள்ளது. இதற்கான காரணங்களையும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் பார்க்கலாம். குளிர்ந்த காற்று சுவாச குழாய்களை சுருங்கச் செய்து மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது என்கிறார் மருத்துவர் கு கணேசன். குளிர்காலத்தில் சளி பிடிப்பதும் ஆஸ்துமா பாதிப்பை தீவிரப்படுத்துகிறது என்கிறார் அவர். தூசி ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஆஸ்துமா பாதிப்பு அதிகரிக்கிறது என்றும் மருத்துவர் கு கணேசன் தெரிவிக்கிறார். குளிர்காலத்தில் ஆஸ்துமாவிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவது குளிர்ந்த காற்று நேரடியாக நுரையீரலுக்குள் செல்வதை தடுக்கும் என்றும், மருத்துவர் பரிந்துரைத்த இன்ஹேலர்களை எப்போதும் கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் கு கணேசன் கூறுகிறார். எப்போதும் வெதுவெதுப்பான நீரையே குடிக்க வேண்டும் என்றும், இது தொண்டை மற்றும் சுவாசப்பாதைக்கு இதமளிக்கும் என்றும் அவர் கூறுவது முக்கியமானது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இஞ்சி, மஞ்சள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர் கு கணேசன் பரிந்துரைக்கிறார். மூச்சு விடுவதில் சிரமம் அல்லது நெஞ்சுவலி ஏற்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது அவசியம். முறையான திட்டமிடல் இருந்தால் ஆஸ்துமா நோயாளிகளும் இந்த குளிர்காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்கலாம்.